இந்த டீம்ல வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் சுந்தர்சி அவர்கள். அவர் பத்தி நான் பேச மாட்டேன், மற்றவங்க அவரை பத்தி பேசினா நல்லா இருக்கும். பட் ஐ திங்க் ஐ ஷுட் பி டாக்கிங் அபவுட் விஷால். பார்த்தீங்கன்னா நானும் விஷால் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அந்த குரூப்லேயே நான் இல்லை. அவர் ஆரம்பிச்ச சினிமாவில் நடிக்க ஆரம்பத்துலேருந்து தெரியும் அவர். பட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு குரூப் இருக்கணும், சேர்ந்து நடிச்சாதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் அப்படிலாம் கிடையாது. ஒரு ப்ரொடக்ஷன்லையும் நான் ஒர்க் பண்ணதில்லை. ஜி.கே. ரெட்டி அங்கிள் ரொம்ப நல்லா தெரியும், பட் அவங்க கம்பெனிலையும் ஒர்க் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால தான் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னா தெரியல, பட் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். பட் இன்னைக்கு வந்து விஷால் சார், சுந்தர் சார் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. நடுவில் நான் என்னமோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நான் வந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரிக்கு நடுவில் நான் அந்த ட்ரையாங்கிள்ல வந்து நான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இன்னைக்கு இருக்கு. அந்த க்ளோஸ், அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஒர்க்கிங் டீம், ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்லே செட்ஸ்ல வந்து அவ்வளோ ஈஸி கோயிங். எல்லாரும் வந்து ஒரு சின்ன கூட டென்ஷன் இல்லாமல் அப்படி இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஒர்க் இருந்தது. அதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஒர்க் ஏன் இருந்ததுன்னா நான் அதிகமாக செட்டுக்கு போகல, அதனால அந்த ஒர்க் கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு விஷால் சார் அப்பப்போ சொல்லுவார். பட் இன்னைக்கு இந்த இசை வெளியீட்டு விழா அப்படி சொல்லும் போது கண்டிப்பாக ஆம்லோடைய கதாநாயகன் இன்னைக்கு வந்து ஹிப்ஹாப் தமிழா தான். ஆதி அவர் தான் வந்து ஒரு பேபி ஆஃப் த டீம் ஆஃப் ஆம்லே சொல்லலாம். த யங்கஸ்ட் லாட், ஆனா த மோஸ்ட் டேலண்டட் பிராட். ஏன்னா கண்டிப்பா வந்து ஒரு தமிழ் சினிமா சொல்லும் போது புதுசா வந்தா அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள ஒரு வரவேற்று கொடுத்து நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னா சொல்லும் போது, முதல் படத்துலயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 சாங் நீங்க வந்து பார்த்திருக்கீங்க. ஆனா எல்லா படத்துலயும் அத்தனையோ பாடல்கள் அவர் வந்து பாடி இருக்கிறாரு, ஒரு சாங் தவிர. பட் எல்லா பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு. ஸோ மியூசிக் as well as லிரிக்ஸ் எல்லாமே வந்து ஹிப்ஹாப் தமிழா பண்ணியிருக்காரு. And I think for the first film he is rocking. கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லாரும் பேசிக்கிறது வந்து இந்த படம் வந்து வெளியானதுக்கு அப்புறம் இன்னிலிருந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா சார் கொஞ்சம் ஆதி சார் பார்க்கணும், கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் வாங்கி தர முடியுமா? யாருங்க சரி கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க சொல்லுங்க, நாங்கள் பிஸியா இருக்கோம். அந்த அளவுக்கு தான் நீங்க இருக்க போறீங்க. ஸோ அவங்க வந்து ஹிப்ஹாப் தமிழா சொல்றோம். பட் ஆதி, ஐ திங்க் யூ ஆர் த ராக்கிங் ஸ்டார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தமிழன் தான், ஆம்பளைங்கன்னா தமிழ் தாங்க. அதே மாதிரி ஹன்சிகா நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். ஆனா கேமரன் கோபி அமர்நாத்தோடைய ஒரு மேஜிக் வியூ பாயிண்ட் இருக்கா, இல்ல அந்த மேஜிக் ஃபிங்கர் சொல்லுவாங்க அந்த கேமரா. பட் ஐ திங்க் ஹன்சிகா இந்த படத்துல அழகு இருக்கிற மாதிரி வேற எந்த படத்துலயும் நான் பார்த்ததே கிடையாது. இது 3வது படம் சுந்தர் சார் படத்துல பண்றாங்க. பட் ஐ திங்க் இந்த படத்துல அந்த ஆம்ல படத்துல ஹன்சிகா வந்து ஒரு தனியா தெரியுறாங்க. எங்கே ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது நம்மளே அறியாமல வந்து அவங்கள ரசிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஹன்சிகா அழகா இருக்காங்க. அண்ட் எவ்ரி ஒன், தி என்டையர் ஸ்டார் காஸ்ட், ஒரு மல்டி ஸ்டார் காஸ்ட், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்ப்ளீட் மல்டி ஸ்டார் காஸ்ட் சொல்லும் போது ஆம்ல படம் இருக்கு. அண்ட் ஆல் ஐ கேன் சே திஸ் ஃபில்ம் வில் பி great, fantastic. ட்ரெய்லர்ல பார்த்திருக்கோம். இட்ஸ் a complete entertaining commercial film. பொங்கலுக்கு வருது, பொங்கல் கொண்டாட்டம் தான். கண்டிப்பா ஆம்லே ஒரு பொங்கல் கொண்டாட்டம் தான். And last one but not the least, for my husband, thank you Mr. Sundarsi, proud to be known as your wife.